அதாவது ஒருவன் இருட்டறையிலே அமர்ந்து கொண்டு கண்டிஷனா பார்த்துட்டு உங்களுக்கு வில்லங்கமா இருக்கும். ஏன் அவுளியாக்களே வெளிச்சத்துக்கு வர்றது இல்ல? இப்ப நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், இங்க வந்து குதிரையில வந்து டபால குதிக்க வேண்டியதானே? யோம் அது துணைத் தலைவர் சட்டையை பிடிச்சி தூக்குனா எல்லாம் ஈமான் கொண்டு போக போறோம். ஏன் வர்றது இல்ல? எங்க நிரூபிச்சு காட்டணும். மறுக்கிறவன் தான் நிரூபிக்கணும், ஏத்துக்கிட்டவன் நிரூபிக்காம நம்பிக்கிட்டு இருக்கிறான். நாங்க மறுக்கிறமே, இங்க வந்து அவர் குதிக்கணும், வரமாட்டார். எங்க வருவாரு? அவங்க நம்பிக்கைப்படி இருட்டு அறையில உட்காரணும், தூக்கத்தை கலைஞ்சிருக்கணும், அவர் உள்ளத்துல அச்சத்தோட கேட்கணும், 1000 முறை என்னை அழைக்கணும், 1000 முறை அழைத்தால் அந்த சபைக்கு நான் போய் அவருக்கு பதிலளிப்பேன். யார் சொல்றா? முஹைத்தீன் சொல்வதாக அவர்கள் நம்புகின்றார்கள். இது இஸ்லாமா? இந்த கர்மத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு ரசூலுல்லா வந்தாங்க. ரசூலுல்லாவுடைய ஜாகிலியா காலத்திலே பல வழிகேடுகள், அறியாமை பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தனவே. ரசூலுல்லா அதை காலிலே போட்டு மிதித்தார்களே. தஹ்த கதமையன், நாங்க எல்லா அறியாமை கால பழக்கங்களையும் என் காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன். அந்த ரசூலுல்லாவுடைய உம்மத் என்று சொல்லிக்கொண்டு இன்று பல பேர் செய்யக்கூடிய காரியங்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களாக இருக்கிறது. சொல்றதுதான் எங்க வேலை. மக்கள் சிந்திக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உத்தம தூதரை உளமாற நேசிப்போம் என்கின்ற தலைப்பை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இறை தூதர். ரஹ்மத்துன் லில் ஆலமீன். இவர் அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று இறைவன் சொல்லுகின்றான். அவரை பற்றிய நிறைய பேச்சுக்களை இஸ்லாமிய வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே நபியே நீ அந்த மக்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்கின்றீர். ரசூலுல்லாவுடைய குணம் எப்படிப்பட்டது? தங்கமான குணம், நற்குணம். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் சொல்லுகின்றான். அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறை நம்ம வாசிக்கும் போதும் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ரசூலுல்லாவிடத்திலே இருந்த குணம் யார்கிட்டையும் இருக்க முடியாது. நல்லவர்கள் இருக்கலாம், நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல பண்பு உள்ளவர்கள் இருக்கலாம். நபிகளார் அளவுக்கு நற்குணம் இருக்குமா என்றால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரசூலுல்லாஹி அவங்க அதில் எங்கேயோ உயர்ந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த இறை தூதரை நாம் நேசிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே கிதாபுல் ஈமான் இறை நம்பிக்கை என்ற பாடத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் தன் மகனை நேசிப்பதை விட, தன் தந்தையை நேசிப்பதை விட, உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் நேசிப்பதை விட என்னை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அவர் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்திலே இருக்கின்றது தரஜா இருக்கின்றதே வேறு யாருக்குமே கிடையாது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். இந்த இறை தூதர் அவர்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கின்றார். கூடவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவருடைய மனைவிமார்கள் இந்த மூமீன்களுக்கு தாய்மார்களாக இருக்கின்றார்கள். இந்த சிறப்பு வேற யாருக்குமே கிடையாது. சஹாபியை பெண்மணிகள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி தான். ஆனால் அங்க மூமீன்களுக்கு தாய் கிடையாது. இன்னும் பல உயர்ந்த சஹாபியை பெண்மணிகள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருப்பார்கள். நல்ல முஸ்லிம் பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் மூமீன்களுக்கு தாயாக முடியாது. மூமீன்களுக்கே தாய்மார்கள் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு. ரசூலுல்லாஹ்க்குள்ள சிறப்பு என்ன? அனைத்து மக்களை விட நம்ம ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும். அந்த இடத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அமர வைத்திருக்கின்றார். இதையெல்லாம் நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம், நாமும் பிரச்சாரம் செய்கின்றோம்.
ஆனால் இதில் என்ன சிக்கல் ஏற்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திலே அனைத்திற்குமான வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரை எங்க வைக்கணும், இது ரொம்ப அடிப்படையான விஷயங்க. நீங்க நம்ம கவனிக்கணும். எல்லாரையும் நம்ம நேசிக்கின்றோம், சொந்த பந்தங்களை நேசிக்கின்றோம், தாயை நேசிக்கின்றோம், பிள்ளையை நேசிக்கின்றோம், மனைவியை நேசிக்கின்றோம், அண்ணன் தம்பியை நேசிக்கின்றோம், இதெல்லாம் ஓகே. அந்த நேசத்திற்கு என்று ஒரு அளவு இருக்கின்றது. தந்தை இருக்கின்றாரே, அவருடைய இடம் உயர்வான இடம். நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட நம்முடைய தந்தைக்கு ஒரு உயர்வு வந்துடும். தந்தையை விட தாயினுடைய இடம். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கேட்கிற, நம்ம பல முறை கேட்ட விஷயம்தான். நான் அழகிய முறையிலே உறவாடுறதுக்கு அருகதையானவள் யார்? உன் தாயின் தானே சொன்னாங்க. 3 தடவை சொன்னாங்கல்ல, உம்முக்கன்னாங்க. 4வது முறை தான் அபூக்க, உன் தந்தை என்று சொன்னார்கள். அப்ப தாயுடைய இடத்தை தந்தையால் கூட பெற முடியாது. தந்தையை நேசிக்கணும், ஆனா தாயோட நேசிக்க கூடாது. தாய் என்பவள் அதை விட உயர்ந்துடுறா. ரசூலுல்லாவை நேசிக்கிறது என்பது இதை விட தாண்டியது. உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் விட ரசூலுல்லாவுக்கு ஒரு இடத்தை அல்லாஹ் வழங்கி விட்டான். அந்த இடத்தை வேற யாரும் பெற முடியாது. இதை தாண்டி அல்லாஹ்விற்கு என்று ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தை அல்லாஹ்வை தவிர வேற எந்த அடியாராலும் பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுடைய சீட்டை பிடிக்க முடியாது. அல்லாஹ்வின் நண்பர் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் நபியாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய இடத்தை பெற முடியாது. மூசா நபி அல்லாஹ்வுடைய இடத்தை பெற முடியாது. இப்படி அவரவருக்கு என்று உள்ள இடத்தை இறைவன் வரையறுத்திருக்கின்றான். இங்க ஒருத்தர் மீது நம்ம பாசம் காட்டுறோம் என்ற பேரில் இந்த வரிசையை மாற்றி அமைத்து விட்டால் அங்கே வழிகேடு வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், நேசிக்கிறோம் என்ற பெயரிலே இன்று முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள் நம்மை முகம் சுளிக்க வைப்பதாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத பல விஷயங்களை, இஸ்லாத்துடைய வரம்புகளை மீறக்கூடிய காரியங்களை நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே, ரசூலுல்லாவை புகழ்றோம் என்ற பெயரிலே மக்கள் செய்து விடுகின்றார்கள். அனைத்திற்குமே மார்க்கத்திலே வழிகாட்டுதல் இருக்குதுங்க. இந்த மார்க்கம் சிறப்பான ஒரு மார்க்கம். நீங்கள் எந்த துறையிலே போனாலும் இதை பற்றி மார்க்கம் பேசவில்லை என்று சொல்லவே முடியாது. அனைத்து விஷயங்களை பற்றியும் மார்க்கம் நம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஆனால் இன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், மார்க்க வரம்புகளை கண்ணா பின்னான்னு மீறுறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால், இப்ப நம்ம ரபியுல் ஆகிர்ல இருக்கோம், இதுக்கு முந்தைய மாதம் மீலாது விழா, இந்த மாதத்துல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, ரசூலுல்லாவை புகழ்ந்து நம்ம மௌலுது ஓத வேண்டும், சுப்ஹான மௌலுது ஓத வேண்டும், அவர்களுக்காக மீலாது விழா கொண்டாட வேண்டும். அதுவும் இந்த ஆண்டு 1500வது ஆண்டு பிறந்த தினமா, அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணணுமா இல்லையா என்ற பெயரிலே ஏகபோக கச்சேரிகளை அங்கங்கே அரங்கேற்றுவதை பார்க்கின்றோம். இது அவரவரை விருப்பம் தான். நம்ம யாரையும் பிடிச்சி கட்டியெல்லாம் இழுக்க மாட்டோம். நாங்கள் மௌலுதை ஓதுவோம், ஓது, யாரு வேணாண்டா. நம்ம இப்படி பிரச்சாரம் பண்றோம் தெரியுமா? இதை பார்த்து விட்டு அவங்களுடைய நிம்மதி கொஞ்சம் குலைந்து போகின்றது. உடனே வரிந்து கட்டி கொண்டு நீங்கள் கூடாது என்று சொன்னால் நாங்கள் பல மடங்கு ஓதுவோம். ஓதுங்க, யாரு வேணாம்னா அங்கே பதில் சொல்லுங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? யாரையும் கட்டாயப்படுத்தாதுங்க. லா இக்ரா ஃபித்தீன் கத் பையன ருஷ்து மினல் கை. இது மார்க்கத்துடைய அடிப்படை. மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. உண்மையும் பொய்யும் தெளிவாயிருச்சு, சத்தியம் அசத்தியம் தெளிவாயிருச்சு, நீ முடிவு பண்ணிக்கங்கிறான் அல்லாஹ். இன்னொரு இடத்திலே குறிப்பிடும் போது ஃபமன் ஷா ஃபல் யுமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர். விரும்புகிறவர் இதை ஏற்கலாம், விரும்புகிறவர் இதை மறுக்கலாம். ஆனா மறுத்தா அங்க அல்லாஹ்ட்ட நிக்கணும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். வைத்துக் கொண்டு மறுக்கிறவர் மறுக்கலாம். அல்லாஹ் உலகத்தில் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான். எனவே நாங்கள் மௌலுத பயங்கரமா ஓத போறோம். அல்ல ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சுப்ஹான மௌலுது ஓதினால் நரகம் என்று சொல்கின்றார்கள். நரகமாக இருந்தாலும் நான் ஓதுவேன். இந்த கேசுகளை என்ன பண்றது? மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறோம்.
எங்க நன்மைன்னு ஓதுறோம்னு சொன்னா கூட பரவாயில்லை, சில பேர் அப்படியும் ஓதுறாங்க. அதுல வந்து பேதலித்து போய் கடைசியில நரகமாக இருந்தாலும் ஓதுவோம். அது அவரவர் விருப்பம் தான். எங்களுடைய கடமை என்ன அப்படின்னா, மார்க்கத்திற்கு முரணாக ஒரு விஷயம் நடந்தா நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். யாரையும் விமர்சிப்பதற்காகவோ யாரையும் திட்டுவதற்காகவோ நாங்க இங்க வரல. அது எங்களுக்கு வேலையும் இல்லை. யாரை திட்டுவதால் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அதுவும் கிடையாது. எங்களுடைய வேலை மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதுதான். இது நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹான மௌலிது என்பது என்ன என்று இவங்க சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த மாதத்திலே நாங்கள் அவர்களை புகழ்கிறோம். அதற்காக உருவாக்கப்பட்ட அரபி பாடல்கள் தான் சுபஹான மௌலிது, அதை நாங்க ஓதுறோங்கிறாங்க. இதை வெறுமனே அவர்கள் ஓதுவது கிடையாது. அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, இதை ஓதுவதால் நன்மை இருக்கின்றது, அவருக்கு பல நன்மைகள் நடக்கின்றது, பரக்கத்து கிடைக்கின்றது, அவருடைய வீட்டிலே வளம் பெருகுகின்றது, வியாபாரத்திலே அவர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகின்றது. அதனால தானே எல்லா விஷயத்துக்கும் மௌலிது ஓதுறாங்க. புதிதாக வீடு குடி போவதாக இருந்தால், ஒரு கடை திறப்பாக இருந்தால், அது சொந்த பந்தங்கள் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு வந்தால், பல விஷயங்களுக்காக வேண்டி மௌலிதை ஓதுகின்றார்கள். இதுல பல விஷயங்கள் நம்ம விளக்க வேண்டிய ஒன் பை ஒன்னா நம்ம டயத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அதை பார்ப்போமே. முதல்ல அடிப்படையில மௌலிது என்பது என்ன அப்படின்னா, பாடல்கள் தான் மௌலிது. கவிதை, கவிதை என்பது ஏற்றுவது, பாடல் என்பது படிச்சிருது, அதான் பாடல்ங்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையிலே இந்த பாடல்கள் என்பது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. இதை புரிந்து கொண்டாலேயே மௌலிது கூடுமா இல்லையா என்பதை நம்ம லேசா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பெரிய ஆய்வுலாம் வேண்டியதில்லை. கவிதைக்கு பாட்டுக்கு இஸ்லாத்துடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டாலேயே இது கூடுமா கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடலாம். இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஹைலைட் பண்ணவே இல்லை. வமா அல்லம்னா ஷிஅர வமா யம்பகிய லஹு, இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து யாசீன் நீங்க ஓதிருப்பீங்க. அல்ல வரக்கூடிய வசனம் என்ன, இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அதோட அல்லாஹ் நிறுத்தல. வமா எம்பகிய லஹுங்கிறான், அது அவருக்கு வேண்டியதும் இல்லை, தேவையும் இல்லைங்கிறான். உடனே இது கொடுத்த விளக்கம் சொல்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அப்ப அல்லாஹ் கல்வியை தான் கற்றுக் கொடுக்கல, அது ஹராம்னு சொல்லுவீங்களா? அது வணக்கம்டா பண்றாங்க பிள்ளைங்க. எல்கேஜில போய் ஏபிசிடின்னு படிக்குது, அதை வணக்கம் என்றா படிக்கிறது, வணக்கம் என்று படிக்கவில்லை. நீங்க மௌலித வந்து வணக்கம் தானே படிக்கிறீங்க, இதை ஓதுனா நன்மை கிடைக்கும். அப்ப ஒரு விஷயம் நன்மை என்று இருக்குமானால் அது கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை. இன்னொரு விஷயம் என்ன என்று பார்த்தால், இஸ்லாம் ஏன் கவிதையை ஏத்துக்கிறது, அதுக்கு ஒரு ரீசன் வேணுமா இல்லையா? கவிதை என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம எல்லாம் கவிதை இல்லாமலாம் இருக்கிறோம். பல பேர் கவிதை என்பது மனிதை மயக்குதா இல்லையா? நம்ம பார்க்கிறோம், பஸ்ஸில் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, ஆள்ல முரட்டாளா இருப்பார், ரக்கடா இருப்பார், மீசை கிசையும் வச்சு தோற்றம் பார்த்தீங்கன்னா கொடூரமா இருப்பார். அங்கே பஸ் ஓட்டும்போது டிரைவர் ஒரு பாட்டை போட்டு விடுறான், அது டிக்கி டிக்கின்னு மியூசிக் போகுது. இவர் என்ன செய்யறார், அவ்வளவு பெரிய முரட்டாளு அந்த இசையில அப்படியே மயங்குகிறார், வயப்படுகின்றார். அந்த பஸ்ல முன்னாடி ஒரு கம்பி இருக்கும் பாருங்க, அதில் கை வச்சிருந்தவருக்கு இங்க ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருக்காரு. அந்த பாட்டுடைய இசை அவரை மயக்குது. அந்த மோதிரத்தை வச்சு டிக்கி டிக்கின்னு இவர் ஒரு மியூசிக் வேற போடுவார். இந்த இளையராஜா போட்ட மியூசிக் மேல இவர் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று அடிப்பார். இப்படி இந்த பாட்டு என்பது, இசை என்பது ஒருத்தனை மயக்கக்கூடியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒரு கவிஞன் ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டான். ஒன்னு மிகைப்படுத்தி புகழுவான் அல்லது முகைப்படுத்தி திட்டுவான். இந்த ஒரு பிரச்சனை யாரிடத்திலே உண்டு? கவிஞனிடத்திலே உண்டு. இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உண்டுங்க. சினிமா பாட்டா இருக்கட்டும், நவரணிஃபா பாட்டா இருக்கட்டும், இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களா இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதாவது எந்த ஒண்ணு இயல்பாக நடந்ததோ அது இயல்பை பேச மாட்டார்கள். அல்லாஹ் சொல்ற திருமறை குர்ஆனிலே சூரத்து ஷுஆரானே ஒரு சூரா இருக்கு, கவிஞர்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு. அதுல அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷ்ஷுஆராவு யத்தபிஉல் காவூன், கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஒரு கவிஞன் முன்னாடி யார் போவா அப்படின்னா வழிகேடன் தான் போவான். ஏன் கவிதையில என்ன பிரச்சனை? அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமுன் வ அன்னஹும் யகுலூன மா லா யஃபாலூன்.
இதான் பிரச்சனை. கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன? அவன் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவான், பொய் பேசுவான், உட்டடிப்பான். இதுக்கு நிறைய உண்டுங்க. இப்போ நம்மலாம் பள்ளிக்கூடங்கள்ல இலக்கியங்கள்லாம் படித்திருப்போம். அதுல சிலப்பதிகாரம் ஒன்று கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா, கோவலன் கண்ணகி மதுரை எரிச்ச சம்பவம்லாம் வருது பாருங்க. சிலப்பதிகாரம்னு ஒரு இலக்கியம் இருக்கு. அதுல வரக்கூடிய ஒரு அடியை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது கண்ணகி கோவலன் பூம்புகார்ல இருந்து புறப்பட்டு மதுரைக்கு வர்றாங்க, சிலம்ப விற்கிறதுக்காக வேண்டி. இந்த சம்பவத்தை சொல்றதே நோக்கம் இல்லை. அதாவது ஒரு கவிஞன் எப்படி பிறண்டு பேசுவான்னு சொல்ல வர்றேன். விற்கிறதுக்கு வரும்போது பாண்டிய நாட்டை பார்க்குறாங்க. பாண்டிய நாட்டு கோட்டையிலே ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. காத்தடிச்ச கொடி பறக்கும். நம்ம ஜமாத்து கொடி பறக்கிற மாதிரி காத்தடிச்ச கொடி பறக்கும். இவன் எழுதலாம். இளங்கோவடிகள் எழுதுகின்றான். என்ன எழுதுகின்றான்? போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அப்படின்னா என்னன்னு சொன்னா, கோவலனே கண்ணகியே, நீங்க இந்த ஊருக்கு இந்த கொடி இப்படி ஆடும்லங்க, அந்த கொடி இப்ப பேசுதான். இவங்களுடைய என்ன பேசுதான்? வராத, உன் புருஷனை கொல்ல போறாங்க, இந்த நாட்டுக்கு நீ வந்தால் உன்னுடைய கணவனை கொண்டு விடுவார்கள் என்று வராதே என்று அந்த கொடி இப்படி ஆட்டுச்சான். பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? அது காத்தடிச்சு ஆடுது. அதான் தற்குறிப்பு ஏற்ற அணியினே இலக்கியத்தில் ஒன்று உண்டு. ஒரு விஷயம் தானாக நடந்த ஒரு விஷயத்தை ஒரு இலக்கியத்தை பேசக்கூடிய ஒரு கவிஞன் தன்னுடைய கருத்தை போய் உள்ள சொருகிடுவான். இந்த பிரச்சனை எல்லாம் கவிஞன்ட்ட உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் கவிதையை ஏத்துக்கிறல. சினிமா பாட்டு உலகம் நிறைய எடுத்து பார்க்கலாம். ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் சொல்லுவார்கள். ஒரே கவிஞன் ஒரே பாட்டிலே முரண்பட்டு பேசுவான். இப்ப உதாரணம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்று ஒரு பாட்டு படிப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கடவுள் தான் இருக்கின்றார், கடவுள் ஒன்று, மார்க்கம் ஒன்று. அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டே வரும்போது சரணத்துல ஒன்று வரும், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அப்ப இதய தெய்வம் ஒன்று வந்துருச்சு. அது யாரு? இதய தெய்வம் அண்ணா. அப்ப கிட்னிக்கு ஒரு தெய்வம், அப்ப கணையத்துக்கு ஒரு தெய்வம். நம்ம கொஸ்டின் நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்போமா இல்லையா? அப்ப பாருங்கள், ஒரு பாட்டிலேயே ஒரு கவிஞன் படிக்கின்றான். நல்ல கருத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் போதே கெட்டதை மிக்ஸ் பண்ணி படிக்கிறான், முரண்பட்டு படிக்கின்றான். தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா படிக்கிறான். தனிமையில இனிமை காண முடியாது. உண்மையில கரெக்டு தான். தனிமை கூடாது, கல்வத்து கூடாது, மார்க்கமும் சொல்லுது. இதை படித்துக்கொண்டே வரும்போது என்ன போடுகின்றான்? அந்த அகிலம் எல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும், கடவுளாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் தனிமையில இனிமை காண முடியாது. அப்ப கடவுளுக்கு ஒரு ஒய்ஃப் வேணும், கடவுளுக்கு ஒரு பிள்ளை வேணும், இதை நம்ம ஏத்துக்க முடியாது. அப்ப பிரச்சனை புரியுதா? ஒரு கவிஞன் ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டான். அவன்கிட்ட நிறைய பித்துக்கள் இருக்கும், உளருவாங்க. இதெல்லாம் கவிஞன்ட்ட உண்டு. நீங்க அதையெல்லாம் விடுங்கள். இஸ்லாமிய பாடல்கள் என்று ஒன்று வந்தது. இஸ்லாத்துக்கும் பாட்டுக்கு சம்பந்தம் இல்லை, மக்களுடைய உள்ள பார்வையில் சொல்லுகின்றேன். நாகூர் ஹனிஃபா, காயல் சேக்கு, முகவை சீனி முகமது என்று புற்றிசல் போல புறப்பட்டு வந்தார்கள். மக்களுடைய வாழ்க்கையில் இந்த பாட்டு இல்லாம இருக்க முடியாது. ஒரு கல்யாணம் நடந்தா போதும், உடனே நாகூர் ஹனிஃபா கல்யாணத்துக்கு வந்துருவார். எல்லா கல்யாணத்துக்கு வருவார், நேரடியா வரமாட்டாரு, ஸ்பீக்கர் வழியா வந்துருவார். மாலை சூடு மணமக்களே வாழ்க, வராரா? நல்ல மாண்பும் ஏவும் குணமக்களே வாழ்க, ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, அப்படி வந்துருவார். அப்புறம் போடுவார், வாழ்க வாழ்கவே வாழ்கவே, அப்படி ஒன்று வருவார். இப்படி பாட்டுகளை வச்சுக்கிட்டு வர்றாங்களா? இந்த நாகூர் ஹனிஃபா படிச்ச பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உள்ள பிரச்சனை தென்படுகின்றது. கவிஞன் உள்ள பிரச்சனையை நம்ம அவற்றையும் பார்க்கின்றோம். அல்லாட்டே கொஸ்டின் பண்றது. நம்ம அல்லாட்ட கேள்வி கேட்க முடியுமா? அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான், நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அப்படி பண்ணல என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்கலாம். இவர் என்ன செய்வாரு? கருவுக்குள் இணை வைத்து வஜீபனம் தந்து நீ காப்பாற்றி இதுவரைக்கும் கண் பார்த்து வந்தனக்குள்ளாயிருந்து நீ கவலையை வகுத்ததேனோ, எனக்கு ஏன் கவலையை தந்த? யார்கிட்ட கேள்வி? கொஸ்டின் டு அல்லாஹ். எங்கும் நிறைந்த இறையோனே
என் முகம் பாராததேன். ஏன் என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிற? பொங்கும் கருணை ரஹ்மானே பேரருள் தாராததேன். ஏன் எனக்கு அருள் பண்ண மாட்டேங்கிற? அல்லாஹ் நமக்கு அருள் பண்ணலையா? இன் தஅத்து நிஅமத்துல்லாஹி லா துஸுஹா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை உங்களால் கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவ்வளவு நியாமத்துக்களை அள்ளி கொடுத்திருக்கின்றான். இவர் படிக்கின்றாரு, ஏன் எனக்கு ஒண்ணுமே நீ பண்ணல, நீ ஏன் நீ பார்க்கவே மாட்டேங்கிற? பிரச்சனை புரியுதா? அவன் இஸ்லாமிய பாட்டு என்ற பெயரில் படித்தாலும், இலக்கியம் என்று படித்தாலும், திருக்குறள் என்று படித்தாலும், எதை படித்தாலும் சரி, கவிஞர்கள் உளறுவார்கள். கண்கூடாக நம்ம பார்க்கின்றோம். இஸ்லாம் அதை உடைக்கின்றது. கவிஞ பின்னாடி போகாத, அது வழிகேடு என்று மார்க்கம் சொல்கிறது. நிலையில்லாமல் உளறுவார்கள். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. எதுக்கு நிக்கணும்? திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. அது எப்படி தென்றல் காட்டுட்டு போய் கொஞ்சம் நிப்பாட்டி நீ போய் ரசூலுல்லாஹி போய் சலாம் சொன்னா சொல்லுமா? லூசுத்தனமாக இல்லை. இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி நான் எடுத்துக்காட்டு 1 2 3 சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். இது மாதிரி பாடல்களிலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை அடிப்படையிலே உடைக்கின்றது. புரியுதா? இப்ப அடுத்து பாருங்கள், சுபான மௌலுதுக்கு வாங்க. சுபான மௌலுது என்பது என்னன்னா, அதுவும் பாடல்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எப்படி திருக்குறள் என்பது ஒரு கவிதையோ, எப்படி சினிமா பாட்டில் பல பாட்டுகள் உருவாக்கப்படுகின்றதோ, அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை புகழ்றோம் என்ற பெயரிலே உண்டாக்குறாங்க. சுபான மௌலுது என்ற பெயரில் உண்டாக்கப்பட்ட பாட்டு தான் அது. கவிதை தானே தவிர அது மார்க்கம் கிடையாது. அதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். இந்த அடிப்படையிலேயே சுபான மௌலுதுக்கு மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க ஒதுக்கிட முடியும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சுபஹான மௌலுதை இவர்கள் படிக்கக்கூடிய லட்சணத்தை பார்க்கின்றோம். எப்படி எல்லாம் படிக்கின்றார்கள்? பெரும்பான்மையாக இவர்கள் சுபஹான மௌலுதை படிப்பது சினிமா பாட்டு மெட்டில் தான் படிக்கின்றார்கள். நிறைய நீங்களே கேட்டிருப்பீங்க, வீடியோக்கெல்லாம் கூட ஃபேஸ்புக்கில் வருது. எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, இப்போ லேட்டஸ்டாக அனிருத் வரைக்கும் அடிக்கிறாங்க. இப்போ வர லேட்டஸ்டாக வரக்கூடிய பாட்டில் இருந்து கூட டியூன் எடுத்து அதை படிக்கின்றார்கள். அதில் நம்ம பார்த்து 1 2 சொல்றதாக இருந்தால், சல்லு பினா பிஹி திமாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹ்யல் இதாமி அலைஹி அஸ்கஸ்ஸலாமி. பழைய பாட்டு, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு புரியல, வயசானவங்க மட்டும் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இது என்ன பாட்டு தெரியுதா? பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும். அந்த பாட்டு SSR பாட்டுல இருந்து இது இப்பவும் இருக்குது. நீங்க நெட்ல போய் பாருங்கள், இந்த பாட்டு இந்த டியூன்ல படிக்கப்படுது. அப்புறம் பாருங்க, அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா. ஆத்தோரம் மணல் எடுத்து, இது ஒரு பழைய பாட்டு. இப்படி சினிமா பாடல்களில் இருந்து மெட்டெடுத்து இவர்கள் நிறைய படிக்கின்றார்கள். இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யாத்தின் நாசு பில் ஹுஜஜி. நீலக்கடலின் ஓரத்தில், இது ஒரு பழைய பாட்டு, நமக்கே தெரியாத பல பேருக்கு. நான் நெட்ல பார்க்கும்போது பார்த்தா இந்த மாதிரிலாம் படிக்குது. நம்ம எந்த டியூனு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது, நமக்கே தெரிய மாட்டேங்குது. இப்படி சினிமா பாட்டில இருந்து மெட்டெடுத்து இவர்கள் படிக்கின்றார்கள். இது முதல்ல அடிப்படையில் தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மௌலுது தப்புன்னா நீங்க தப்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, நீங்க ஏன் பாட்டு படிக்கிறீங்க அப்படி கேட்கறாங்க சில பேர் கேள்வி. மௌலுது தப்பு, அவங்க ஓதுறாங்க, ஓகே, நீங்க ஏன் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் சவால் விடுக்கின்றார்கள். அவங்கள ஒரு குழப்பம் பண்ற ஆள் இல்லை, அங்கங்க குழப்பத்தை பலரும் பல மாதிரி பண்றாங்கல்ல. அதுல சிலர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இவர்களுக்கு மௌலுது தெரியாது, இந்த தௌஹீத் ஜமாத்காரங்க ஏன் மௌலுது கூடாதுங்கிறாங்கன்னா, மௌலுது ஓத தெரியல, நம்மள மாதிரி டியூன் போட தெரியல. பல பேர் மௌலுது ஓதுறத காது கொடுத்து கேட்கவே முடியல. அதை விட நாங்க ஓதுறது நல்லா தான் இருக்கு. மௌலுதை கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? மௌலுது படிக்க தெரியாமல சொல்றோம். இது ஒரு பெரிய வித்தைலாம் கிடையாது. ஒரு பாட்டினுடைய அந்த அமைப்பை புரிந்து கொண்டால், இப்ப சினிமாவில் பாட்டு எடுக்கிறான் இல்லைங்க, சினிமாவில் எப்படி பாட்டு எடுக்கிறான்? முதல்ல ஒரு ராகம் இருக்கும், தாலாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கு.
பேத்தாசும்பாங்க. சோக பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கு, காதல் பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கு, துள்ளல் இசை என்பார்கள், ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு உண்டு. நிறைய ஒவ்வொன்றுக்கும் டியூன் வைத்திருப்பார்கள். அந்த டியூனிலே இவர்கள் தத்தகாரம் போடுவார்கள். இப்போ தத்தகாரத்துக்கு தகுந்த மாதிரி லிரிசிஸ்ட் என்ன செய்வாரு, அந்த கவிதை ஆசிரியர் வந்து அதுக்கு தகுந்த வார்த்தையை தூக்கி வைப்பார். இப்போ உதாரணமாக ஒரு பாட்டு சொல்றதாக இருந்தால், தானான தான தனனா தன தானான தான தனனா தானான நான நானா தானான நான நானா இப்படி கொடுத்துருவாரு. ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை வைப்பார். வாரா என் தோழி வாரா வைப்பார். அப்போ ஒரு ஆளுடைய வேலை என்ன, கம்போஸ் பண்ண வேண்டியது, தத்தகாரம் போட்டு கொடுத்துருவாரு, சண்டம் கொடுத்துருவாரு. அந்த சந்தத்துக்கு தக்க வரி வைப்பார். அவ்வளவுதான் பாட்டு. அப்ப இந்த அமைப்பை புரிந்து கொண்டவருக்கு எந்த பாட்டில் வேணாலும் டியூன் போட முடியும். நம்ம என்ன செஞ்சோம், ஊரா போய் இப்படி போட்டு காட்டணும். இப்ப கமெண்ட்ல வருது, நீங்க எங்களோட நம்ம நல்லா மௌலுது ஓதுறீங்களே, நீங்க எங்க கூட சேரக்கூடாது. இப்ப சொல்றோம், முன்னாடி என்ன சொன்னாங்க, மௌலுது தெரியாது அப்படின்னு சொன்ன மக்களுடைய வாயில இப்ப என்ன வருது, கமெண்ட்ல நம்ம எடுத்து பார்க்கிறோம், நாங்கள் ஓதுவதை விட நீங்க நல்லா ஓதுறீங்களே, நீங்க எங்க ஜமாத்துல சேர்ந்தா என்ன, இப்ப ஏன் சொல்றேன்னு புரிகிறதா? தப்பு என்று சொன்னால் அதை உடைத்து நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது. அப்ப சினிமா பாட்டு மெட்டில இருந்து இவர்களை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வணக்கமா இருக்க முடியுமா? எந்த ஒரு ஊர்லயாவது ஒரு அல்ஹம்து சூராவை சினிமா பாட்டு மெட்டில ஓதுவாங்களா? அதை வணக்கம் என்று சொல்லுவார்களா? நாகூர் ஒரு பாட்டை வணக்கமாக சொல்லுவார்களா? இப்ப துஆக்கள் இருக்கு. ரமலான் மாதம் வந்து விட்டால் இரவு நேரத்தில், அதுவும் இந்த 27ஆம் கிழமை வருது பாருங்க, இந்த 27ஆம் கிழமை அப்படிங்கிறது என்னன்னா, ஹாபிஸா வர்றார்ல, இந்த ஹாபிஸா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு சிறகடிக்கக்கூடிய ஒரு நாள். அதுக்கு பிறகு இமாம் தான் தொலை வைப்பார். அப்ப இந்த ஹாபிஸா என்ன செய்வார், நிறைய துஆக்கள் எல்லாம் செய்வார், இமாமும் சேர்ந்து செய்வார். அதுல பாத்தீங்கன்னா வளமைக்கு மாற்றமாக தமிழ் மொழியெல்லாம் கூட துஆக்கள் செய்வாங்க. அஜர்த்துமாக்கள், யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்ன கேட்கிறோம் அவருக்கு தெரியாது, குத்து மதிப்பு அள்ளி போடுவார். போட்டு வார்த்தைகளை போட்டு வளரக்கூடிய காட்சியில் நீங்க கேட்டிருப்பீங்க. எதுக்கு வளரணும்? நாகூர் நிப்பாவுடைய ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு த்ரூ அவுட் துஆ தான், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாவே, அருள்மேவும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய துஆக்களா அடுக்குவார். உன்னுடைய குர்ஆனின் உயர் போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. அங்கிட்ட ஒரு லேடிஸ் இருக்கும், ஆமீன் கேட்டிருக்கீங்களா? இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தீனம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே, ஆமீன். உடனே ஒரு 8 கட்டை கொண்டு அடிப்பார். அப்படி இங்க பார்க்கலாம். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே, அப்படி ஆமீன் போகும். இப்படி என்ன அழகான வார்த்தையில போட்டு படிக்கிறார். முதல்ல இப்படி துஆ கேட்க கூடாது. முதல்ல துஆவை நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுக்கு மொழியில கேட்க கூடாது. ஏன்னா அடுக்கு மொழியில் துஆ கேட்டோம்னா பணிவு வராது. யா அல்லாஹ் எனக்கு கொடு சோறு, என் வாழ்க்கையை போற்றாத கூறு, அப்படிலாம் துஆ கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடிய நேரத்திலே பணிவோடு, யா அல்லாஹ் நான் கஷ்டப்படுகின்றேன், சிரமப்படுகின்றேன், வாழ்க்கை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, நீ இல்லாட்டி எனக்கு வேற யார் இருக்கிறா என்று அப்படிதான் துஆ கேட்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க வளர்றதுக்கு இந்த துஆவை கேட்கலாமா? கேட்டா மக்கள் ஒத்துக்குவாங்களா? அப்ப புரியுது, பாட்டு என்பது நம்மளை வந்து இது சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. அதுவும் பல பேரை வழிகெடுப்பதற்கு இந்த பாட்டு பயன்படவும் செஞ்சிருக்கு. நாகூர் நிப்பாவுடைய பல பாட்டை எடுத்து பார்க்கின்றோம், மக்களை வழிகெடுப்பதற்கு தான் அது பயன்பட்டு இருக்கின்றது. இணை என்ற வார்த்தையை நம்ம அல்லாஹ்வுக்கு தான் பயன்படுத்துவோம். அல்லாஹ்வுக்கு தான் இணை கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல இணை இருக்கலாம். இவர் சொல்றாரு, ஒரு அவுலியா பத்தி பேச வருகின்றார். கவிஞன் உள்ள இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, எந்த ஒன்றை பொண்ணாலும் அதுல வந்து ரொம்ப மிகையா போவான். இணையில்லாத அறிவின் உருவே, இந்து முஸ்லீம் போற்றும் குருவே, அணையா விளக்கே ஷேக் அப்துல் காதர் வழி மருகபா என்று பாட்டு படிப்பார். ஒரு அவுலியா பத்தி படிக்கிறார். என்ன சொல்றாரு, இணையில்லாத அறிவின் உருவு, அவருடைய அறிவுக்கு வேற யாருமே ஈக்குவல் கிடையாது. இந்த சிக்கல் உங்களுக்கு புரியுதா? இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் யார்கிட்ட இருக்குது, இந்த கவிஞர்கள்ட்ட இருக்கு. சரி, கவிஞன் படிச்சதுல நல்ல கருத்தும் இருக்கும்,
உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, கவிஞர் கருத்துல நல்லதே உங்க கண்ணுக்கு தெரியாதா? சரி, அதை நீங்க கேட்டு திருந்தவா செஞ்சீங்களா? இந்த கருத்தை யார் சொல்லுகின்றார்களோ அந்த மக்களை பார்த்து நம்ம கேட்கிறோம். இந்த சிறுக்கை ஆதரித்து பல பாடலை படித்த நாகூர் ஹனீஃபா சில நல்ல பாட்டையும் படித்தார், அதை மட்டும் விட்டுட்டாங்க. உதாரணமாக வரதட்சணையை பற்றி ஒரு பாட்டு படித்தார், ரொம்ப மக்களுக்கு பெருசா தெரியாது. என்ன பாட்டு படித்தார்? நீ கைக்கூலி வாங்குவதும் சரிதானா, மார்க்க முறைதானா சொல்றார். பல்லாயிரம் குமரி பெண்கள் நாட்டினிலே ஏங்கி பதறி பதறி வாடுகின்றார் வீட்டினிலே. எல்லாம் முதிர்ந்த கன்னிகள் வீட்டில் இருக்கின்றார்கள். பெண்களுக்கு மகரை தந்து மனம் புரிவீர் என்று பெருமானார் சொன்ன மொழி மறந்தீரோ? மனம் ஒன்று சொல்லுதே, வாய் ஒன்று சொல்லுதே, ஏன் இந்த இழிநிலை கூறுவீர்? படித்தாரா? உரத்த குரல்ல படித்தாரா? எத்தனை பேர் திருந்தனா? நம்ம நவரிப்பா படிச்சாருப்பா. வரதட்சணை வாங்காதங்கிறாரு. வீட்டுக்கு வீடு பல பேர் பெண்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் முதிர் கன்னிகளாக என்று சொல்லி வரதட்சணையை விட்டொழித்தார்களா? அதை மட்டும் கேட்கல, மற்ற எல்லாத்தையும் கேட்கின்றார்கள். அப்ப இது மாதிரி கவிதையிலே நிறைய பிரச்சனை இருக்கின்றது. நீங்க அதை அடிப்படையாக வச்சு இந்த மௌலுதை தூக்கி கடாசிர முடியும். இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது எல்லாம் குப்பைகள். அதுவும் பார்க்கின்றோம் பல பேர்கள்ல சுபான மௌலுது, முஹீத்தின் மௌலுது, யாக்குத்துபா, சாவுல மீது மௌலுது. இப்ப குப்பை நடத்தீங்க, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ஆஸ்பத்திரியில் இருந்து கொட்டுற குப்பை, டீ கடை குப்பை, ஹோட்டல் கடை குப்பைன்னு பல குப்பை இருக்கிற மாதிரி மௌலுதுல பார்த்தா விதவிதமான குப்பை, எல்லாம் குப்பை. மொத்தத்தில் அல்லாவும் தூதரும் சொல்லித்தராத ஒரு விஷயத்தை எவன் புதிதாக உண்டாக்குகின்றானோ அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சுபான மௌலுது என்ற பெயரிலே ரசூலுல்லாஹ் புகழ்றோம் சொல்றாங்க. சரி, என்ன சொல்லி புகழ்ந்தாங்கன்னு யார்ட்டையாவது நீங்க கேளுங்க. பார்த்தா மக்களுடைய உள்ளமெல்லாம் ஈமான் கரபுரண்டு ஓடுகின்றது. மௌலுது கச்சேரிக்கு போயிட்டு ஒருத்தர் வருவார், ஏதோ ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு வீரம் நிறைந்த நடை அது வருகின்றது. எங்க போயிட்டு மௌலுது ஓதிட்டு வர்றேன். எதுக்கு மௌலுது ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ் புகழ்ந்தோம். என்ன புகழ்ந்தீங்க என்று கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அதுல என்ன இருக்கின்றது? ஏராளமான அடிகள், மௌலுதுல வரக்கூடிய வார்த்தைகள், வரிகள் திருமறை குர்ஆனுக்கு முரணாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கருத்தை மக்களுக்கு சொன்னார்களோ அந்த கருத்துக்கு முரணாக அமைந்திருக்கின்றது. இப்ப நாம் பாவங்கள் செய்கின்றோம். உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்லுவோம். நாம் பாவங்கள் செய்கின்றோம், மனிதர்கள் தான். இந்த பாவங்களை மன்னிப்பது யார்? அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பவன். அதுக்கு ஏராளமான வசனங்கள் குர்ஆன்ல சான்றாக இருக்கின்றது. இவங்க ஓதுகின்றார்கள், அன்த கஃபாருல் ஹதாயா. ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறாங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவரே. பாவத்தை மன்னிக்கிறது யாரு? அல்லாஹ் மன்னிக்கிறான்னு மார்க்கம் சொல்கின்றது. இவர்கள் சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹ்வை கூப்பிடும் போது எங்கள் பாவத்தை மன்னிப்பவரே. இதான் ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய வார்த்தையை போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அழைத்தால் அது இணை கற்பித்தல் இல்லையா? கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் எப்படி ஈசா நபியை கடவுள் என்று சொல்கின்றார்கள்? ஈசா என்பவர் ஒரு நபி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை அந்த சமுதாயத்து மக்கள் வரம்பு கடந்து புகழ்ந்ததை போல நீங்கள் என்னை வரம்பு கடந்து புகழாதீர்கள். கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல அல்லாஹ்வுக்கு அடிமை, அப்புறம் தான்ப்பா அல்லாஹ்வுக்கு தூதர். அடிமை என்பதை தான் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொன்னாங்க. இது என்ன சொன்ன வரி என்ன சொல்கிறது? ரசூலுல்லாஹ்வை பார்த்து பாவத்தை மன்னிப்பவரே. யா மன் தமாதா வஜ்தரம் துபுவா தரிஃபு வர்ஜுல் கரம் வலூது பிமன் ஹல்லல் ஹரம் வடூருஹு அம்மல் பிலாத். இப்படி ஒரு வார்த்தை வருது, சுபான மௌலுதுல வருது. பாவம் செய்தவனே, குற்றம் செய்தவனே, உன் பாவத்தை நீ ஒத்துக்கொள். இந்த நபியிடத்திலே நீ மன்னிப்பு தேடு, அவருடைய பாவத்தை மன்னிப்பார். அவருடைய ஒளி இந்த உலகெங்கும் வியாபித்திருக்கின்றது. பாவம் செஞ்சவன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுறதுக்கு பதிலா ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடினா அவங்க பாவத்தை மன்னிப்பாங்கன்னு படிக்கின்றார்களே. முஸ்லிம்களே, உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து இதைத்தான் சொல்லுகின்றதா? படைத்த இறைவனுக்கு நிகராக யாரும் வர முடியாது.
ஈசா நபி யாரு? ஒரு சிறந்த இறை தூதர் தான். அல்லாஹ்வுக்கு நிகராக வச்சதுனால நம்ம அந்த கொள்கையை வழிகேடுன்னு சொல்றோம். அதற்கும் இவங்க பண்றதுக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் படிக்கின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி. இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒருத்தருக்கு மீனிங் தெரியாது. நண்பன் நண்பன் ஓடி கிடக்குறாங்க மக்கள். எங்களுடைய நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நோய் வருது நமக்கு நோய். இந்த நோயை நீக்கிறது யாராம்? நபிகள் நாயகம் நீக்குகின்றார்கள். இவங்க நபிகள் நாயகத்தை தாண்டிலாம் வந்தாச்சு. யாருக்கு எங்க வந்தாச்சு? இவங்க நாகூருக்கே வந்தாச்சு. நமனை விரட்ட மருந்தொண்டு இருக்குது நாகூர் தர்காவிலே. நாகூர் தர்கா இருக்குல்ல, அங்க போயாச்சுன்னா நமனை விரட்டல். நமன்னா யாரு? அவங்க யமன்கிறாங்கல்ல, இவர் நமனுங்கிறார். நமன்னா மலக்குல் மௌத். உங்கள் வீட்டுக்கு உங்கள் ரூஹை கைப்பற்றி வர்ற மலக்குல் மௌத்தை விரட்டுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது மருந்து எங்க கிடைக்குது? நாகூர் தர்கால கிடைக்குது. எப்ப கிடைக்கும்? எந்நேரம் கிடைக்கும்? எந்த நோய்க்கு கிடைக்கும்? அது சொல்றாரு. இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்லா மருந்து. இந்த நோய் இந்த நோயின்னு இல்லை, கொரோனாவா, எய்ட்ஸா, கேன்சரா, எனி டிசீஸ், எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு மருந்து எங்க இருக்குது? நாகூர் தர்கால இருக்குது. சரி, எப்ப கிடைக்கும்? விசிட்டிங் ஹவர்ஸ் என்ன? அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்கப்படாது என்று சொல்லப்படா மருந்து. 24x7 தான். 24 மணி நேரம் 7 நாட்கள் நீங்க எப்ப போனாலும் நீங்க அங்கே மருந்து வாங்கலாம் என்று அவுலியாக்களுக்கே கொடுத்து அழகு பார்த்தவர்கள் இவர்கள். ரசூலுல்லாஹ் விட்டு வைப்பார்களா? ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லுகின்றார்கள், இவர்கள் நோயை நீக்குபவர் என்று சொல்லுகின்றார்கள். இதனால ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம், இணை கற்பிப்புன்னு சொல்றோம். இது மார்க்கத்தில் கிடையாது, இப்படி ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் பங்கிட்டு கொடுக்கவில்லை. நல்லடியாராக இருக்கலாம், அவருக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய தரஜா இருக்கின்றது. நம்ம யாராலும் அடைய முடியாத தரஜா. நம்ம என்னதான் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் நம்முடைய செல்வங்களை அள்ளி கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்தை நம்மால் பெற முடியாது. அதுல மாட்டுக்கருத்து இல்லை. அவ்வளவு உயர்வு அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்களை அல்லாஹ் அளவுக்கு கொண்டே வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுபஹான மௌலிதிலே இன்னும் ஏராளமான வார்த்தைகள், நச்சுத்தன்மை கொண்ட வார்த்தைகள். அதனுடைய அர்த்தங்களை நம்ம சொன்னால் அது அர்த்தங்கள் அல்ல, எல்லாம் அனர்த்தங்கள், மோசமான வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வரிகள் சுபஹான மௌலிதிலே நிறைந்து இருக்கின்றதை பார்க்கின்றோம். இப்ப இந்த மாசம் இது ரபியுல் அவ்வல்ல, ரபியுல் ஆகிர் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு ஐட்டம் வச்சிருக்கிறாங்க, முஹீத்தின் மௌலிது. இந்த முஹீத்தனை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த முஹீத்தின் என்பவர் ரொம்ப பீட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறார் மக்களுடைய உள்ளங்கள்ல. சொல்றேன், அவரை எங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு விதத்திலே அல்லாவிற்கு மேலே வைத்து பார்க்கின்றார்கள். நான் சொல்றது உங்களுக்கு மிகையாக தெரியலாம், சும்மா மேடைக்கு பேசுறாங்க. முஹீத்தினை போய் எப்படிங்க அல்லாஹ்வுக்கு மேல வைக்க முடியும்? அப்புறம் அப்படி வைக்கவா செய்யறோம்? நான் அதுக்கு ஆதாரம் சொல்லவா? இவர்கள் முஹீத்தின் மௌலிதுன்னு படிக்கிறாங்கல்ல, யா குத்துபா படிக்கிறாங்கல்ல, அதுல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மீனிங் தெரியாம ஓதிட்டு இருக்கிறது. அதுல பாருங்கள், ஒரு அடி வருதுங்க, அவரை ஆணவம் பிடித்தவராக காட்டுறாங்க. இது கால யௌமன் முக்பிரன் பின் நாமி அன் வாரிதி மின் ரப்பிஹி தில் கரமி அலாரி காபில் அவுலியாயி கதமி ஃபஸல்லமு லிதாக குல்ல ஸலமி. இப்படி ஒரு பாட்டு உண்டு முஹீத்தின் மௌலிதுல. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று முஹீத்தின் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா, என்னுடைய கால் பாதம் எல்லா அவுலியாக்களுடைய பிடரியின் மீது இருக்கின்றது. ஆணவம் அர்த்தம். இது என்ன பண்றார் அவரு? எல்லா லோக்கல் அவுலியாக்களை தூக்கி போட்டு சங்குல ஒரு மிதி மிதிக்கிறார். மாம்பழம் எல்லாம் காலுக்கு கீழதாம்ல. கதமி அலா ரகபாத்துனா கழுத்துகள், பிடரிகள். என்னுடைய கால் என்பது எல்லா அவுலியாக்களுடைய பிடரியின் மீது இருக்கின்றது. இவர் அவுலியாவா? முதல்ல இப்படி இருந்தா அவர் அவுலியாவா இருக்க முடியுமா? இவ்வளவு ஒரு ஆணவம் பிடித்தவரை எப்படி அவுலியான்னு சொல்றீங்க? நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து படிக்கின்றால் இன்னொரு வரி வருகின்றது. ராபி ஃபஜின் சகீமா மின் ஹுபுதிகா அய்யுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயாகிவாமி
இன்னிலதி நுர்ரஷாதி அஹியைத்தனி கையுனாதி லக்கும்பிஹி குல்லுனாதி யா முஹித்தீனி ஹாமி. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இது எடுத்து நான் காட்டிடுவேன். மொய்த்தின் மௌலுதுல இப்படி ஒரு பாட்டு இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொன்னனே அல்லாவுக்கு மேல பார்க்கறாங்கன்னு, அதுக்கு இதான் ஆதாரம். ஒரு நாள் முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிங்கிறாங்கல்ல, அவருடைய பேர் என்னது? அப்துல் காதிர் தான் அவங்க அத்தா வச்ச பேரு. அவருக்கு முஹித்தீன் பேரு மாறுது. முஹித்தீன் என்ன அர்த்தம்? முஹியி என்றால் உயிர்ப்பித்தவர் அர்த்தம். அஹியா என்பதிலிருந்து வந்த இஸ்முல் ஃபாயில் தான் முஹியி, உயிர்ப்பித்தவர். தீன்னா மார்க்கம், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. இது பிற்காலத்தில் வருது. ஏன் வந்துச்சு அதை சொல்லக்கூடிய கதை தான் இந்த கதை. ஒரு நாள் அப்துல் காதர் ஜீலானி வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கிறாப்ல. அங்கனக்குள்ள ஒரு நோயாளி உடம்புக்கு முடியாம கடந்திருக்கிறார். அவரு இவரை கூப்பிடுறாரு, அவுலியாவே ஏதாவது என்னை நீங்க தூக்கி விடுங்க என்று கேட்கின்றார். உடனே இவர் போய் தூக்கி லம்மாகதா முஸ்தகீமன் தூக்கி அவர் நிறுத்துறார். நிறுத்தின உடனே அவர் சொல்றார், என்னைய நிப்பாட்டிட்டீங்களே, நான் யார் தெரியுமா? இன்னில தீனூர் ரஷாத், நான் தான் நேரான இஸ்லாமிய மார்க்கம். அப்ப நேரான இஸ்லாமிய மார்க்கம், மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் நம்ம படிச்சிருக்கோம் குர்ஆன்ல. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கமே மரணப்படுக்கையில முடியாம கிடக்குது, சௌக்கியம் இல்லாம சோகம் இல்லாம கிடக்கு, சீக்கு பிடிச்சி கிடக்கு. அதை தூக்கி நிறுத்துறதுக்கு யாருக்கு முடியல? அவங்க கதைப்படி அல்லாஹ்வுக்கே முடியல. இப்ப யார் நிறுத்துறா? முஹித்தீன் நிறுத்துறார். மரணப்படுக்கையிலே படுத்திருந்த மார்க்கமாகிய அந்த மனிதன் அவர் சொன்னாராம், என்னையே நிப்பாட்டிட்டீங்களா, எனவே இன்று முதல் நீங்கள் முஹித்தீன் என்று, மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனாலதான் அவருக்கு முஹித்தீன் என்று பெயர் வந்தது. கடைந்தெடுத்த வழிகேடு இல்லை. அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவன், நம்பிக்கை அப்படி இருக்கு. நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை. அவங்க சொல்றாங்க, யா குத்துப அகனிசமா வல்லரில் ஹவுசகுமா யா குத்துபோல் அளவுக்குள்ள தகரி வல்ஹீனி. யா குத்துபால வரக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட ஒரு வார்த்தை. அதாவது இவர் யாரு? வானங்கள் மற்றும் பூமியினுடைய அச்சாணியாக திகழக்கூடியவர். வான பூமியை இயக்கிறது யாரு? முஹித்தீன் தான். அந்த கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கருங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி விளையாட வல்லீர். யாரை பார்த்து பிடிக்கிறாங்க? அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்வானா? உதாரணத்துக்கு நிறைய இருக்கு இந்த பாட்டுல. குணங்குடி மஸ்தானுக்கு கிறுக்கம் படிச்ச பாட்டு இது, அவனே அவுளி ஆக்கிட்டான் கடைசியில். இப்ப அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி விளையாட வல்லீர். கடுகு இருக்கு, மஸ்டர்ட் இருக்குல்லங்க வீட்டுல தாளிக்கக்கூடிய கடுகு, அந்த ஒரு கடுகுக்குள்ளே 7 கடலை உள்ள விட்டு கலக்கி விளையாடுவாராம். கடுகு இருக்குது இத்தனை கொண்டு, ஒரு கடி கடிச்சா அது ஒண்ணும் இல்லாம போயிடுது. அந்த கடுகுக்குள்ளே 7 கடல். விட்டலாச்சாரியார் படம் மாதிரி இல்லை. இப்படி அவரை கொண்டு அவங்க வைக்கக்கூடிய யா முஹித்தீன் யா ஹவுதுல் ஆலம், யா அல்லாண்டு கூட அவங்க வாயில வராது பெரும்பாலும். யா முஹித்தீன் எங்கே கொண்டே நம்ம சொல்றது? அவர் மீது இருக்கக்கூடிய பக்தி என்பது அளவு கடந்து போய் கொண்டிருக்கிறது. முஹித்தீன் மௌலூதர்கள் படிக்கின்றார்கள். இன்னும் ஒன்று பாருங்கள், இவங்களுடைய நம்பிக்கை என்பது கடைந்தெடுத்த ஷியா நம்பிக்கை. ஷியாக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவங்களுக்கு பல 12 இமாம்கள் உண்டு. அவங்க நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு சில திக்ருகளை செஞ்சா, சில மஜ்லிஸ்களை உருவாக்கினால், இமாம்களை அழைத்தால் அந்த சபைக்கு இமாம்கள் வருவார்கள். அதை அவங்க நம்புகின்றார்கள். அதே நம்பிக்கை தானே எங்கள்கிட்ட இருக்கு. வமயுனாது சிமி அல்ஃபன் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மன் லிகஃபவதிஹி அஜதுஹு முஸ்ரிஅம் மின் நஜலி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியத்தீன் என்று படிக்கின்றார்கள். அதாவது ஒருவன் இருட்டறையிலே அமர்ந்து கொண்டு, கண்டிஷனா பார்த்தா உங்களுக்கு வில்லங்கமா இருக்கும். ஏன் அவுலியாக்கள் வெளிச்சத்துக்கு வர்றதில்லை? இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே வந்து குதிரையில வந்து டபால குதிக்க வேண்டியதானே? யோமனது துணைத் தலைவர் சட்டையை பிடிச்சி தூக்குனா எல்லாம் ஈமான் கொண்டு போக போறோம். ஏன் வர்றதில்லை? எங்கெங்க நிரூபிச்சு காட்டணும்? ஒரு விஷயத்தை எங்க நிரூபிக்கணும்? மறுக்கிறவன் தான் நிரூபிக்கணும், ஏத்துக்கிட்டவன் நிரூபிக்காம நம்பிக்கிட்டு இருக்கிறான். நாங்க மறுக்கிறமே, இங்கே வந்து அவர் குதிக்கணும், வரமாட்டார். எங்க வருவாரு? அவங்க நம்பிக்கைப்படி இருட்டு அறையில உட்காரணும், தூக்கத்தை கலைஞ்சிருக்கணும், அவர் உள்ளத்துல அச்சத்தோட கேட்கணும்,
1000 முறை என்னை அழைக்கணும், 1000 முறை அழைத்தால் அந்த சபைக்கு நான் போய் அவருக்கு பதிலளிப்பேன். அதை யார் சொல்றா? முஹைத்தீன் சொல்வதாக அவர்கள் நம்புகின்றார்கள். இது இஸ்லாமா? இந்த கர்மத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், இந்த ஜாகிலியா காலத்திலே பல வழிகேடுகள், அறியாமை பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தனவே. ரசூலுல்லாஹ் அதை காலிலே போட்டு மிதித்தார்களே. தஹ்த கதமையன், நாங்க எல்லா அறியாமை கால பழக்கங்களையும் என் காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்று சொல்லிக்கொண்டு இன்று பல பேர் செய்யக்கூடிய காரியங்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களாக இருக்கிறது. எங்களுடைய வேலை என்ன? சொல்றதுதான் எங்க வேலை. முடிவு அவங்களுடைய விருப்பம். நம்ம யாரையும் கட்டாயம்லாம் படுத்தல. மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா மறுமை நாளில் யாரும் யாருக்காக உதவி செய்ய முடியாது. இவங்க நம்ம மௌலிது படிப்பாங்க, பாட்டு எடுத்து படிப்பாங்க, நாளைக்கு இன்னொரு புதுசாக ஒரு டியூன் படிப்பாங்க. அது ஒரு பெரிய திறமையெல்லாம் கிடையாது. எந்த பாட்டில் உட்கார்ந்து எடுத்தாலும் மௌலிது டியூன் வரும். இது ஒரு மார்க்கத்தை அடைவதற்குரிய வழியா? அதை கொண்டு நம்ம அமல் செய்ய முடியுமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்பதாக இருந்தால், நேசிக்கிறோம் என்று வாயிலே சொல்வதிலே மட்டும் நேசம் வெளிப்படாது. பார்க்கலாம், கல்யாண பத்திரிகை அடிப்பார்கள். மேல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தாலும் கல்யாண பத்திரிகையில பார்த்தா தீன் குல செல்வன், பள்ளியாசலுக்கே வரமாட்டான் அவன். அவன் யாரு? தீன் குல செல்வன். பக்கத்துல என்ன? தீன் குல செல்வி, இன்னாரது பேத்தி, இன்னாரது மகள், தீன் குல செல்வி. அவ சுபு தொழுகினா என்னன்னு தெரியாது. கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து உதுவெடுத்து சுபுகு தொழுகுவாள். பாட்டில தான் நீங்க பார்க்கலாம். சில பெண்கள்கிட்ட கடல் குளிச்சு கதிரவன் வர்றதுக்கு முன்னாடி உடல் குளிச்சு தொழுகைக்கு வந்துருவாங்களாம். அப்படி தொழுகையை பேணுவாங்களாம். பேணக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள். அதை பேணாத ஒரு பெண் இருப்ப, அவளுக்கும் பேர் என்ன? தீன் குல செல்வி. மார்க்கத்தை பின்பற்ற ரசூலுல்லாஹ்வை நேசிக்கின்றாள். இது அல்ல. நபிகள் நாயகத்தை நாம் நேசிப்பதாக இருந்தால் உளப்பூர்வமாக நேசிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதை மார்க்கம் என்று சொல்லக்கூடாது. அது மார்க்கம் அல்ல, அது வழிபாடு அல்ல, அது வழிகேடு. இந்த அடிப்படையில் நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வழிகேடுகளும் வர முடியாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லிம்களே, நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்ன? இந்த சுப்ஹான மௌலிது, முஹைத்தீன் மௌலிது, மீலாது விழாக்கள் இதெல்லாம் மார்க்கம் கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுனா என்ன? அவர்களை உளமாற நேசித்து அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும். திருமணம் முடிப்பதா, வியாபாரம் செய்வதா, கொடுக்கல் வாங்கலா, குழந்தை வளர்ப்பா, பெற்றோரை பராமரிப்பதா, அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதுதான் சரியான நேசமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.